நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாகவும் உங்களை சந்திப்பதில், கர்த்தருடைய வேத வசனங்களை உங்களிடமாய் விதைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனங்களுக்கு செவி கொடுங்க, உங்கள் வாழ்க்கை நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய புத்தகத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நினைத்து கொள்ளுங்கள். நாம் எந்தெந்த விஷயங்களை நினைவுபடுத்தி நம்ம வாழ்க்கையில் வாழணும், பயணிக்கணும் அப்படிங்கிறத குறித்து கர்த்தருடைய வேத வசனம் எவ்விதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேத வசனம் எவ்விதம் நமக்கு போதிக்கிறதுன்றதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரெயர் அதிகாரம் 12 வசனம் 3வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். கர்த்தர் இயேசுவை நம்ம நினைத்து கொள்ள முடியலைன்னா இந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாமல் நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்து வாழுங்கள். விபரீதங்கள் செய்தாங்க. இயேசுவுக்கு எவ்வளவு கொடூரமான விபரீதங்களை செய்தாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வேதனை. வார்த்தையினால் சொல்லவே முடியுமா? முடியாது. அன்பானவர்களே, எவ்வளவு விபரீதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தது. அவ்வளவு விபரீதங்களையும், தனக்கு பாவிகளால் செய்யப்பட்ட, தனக்கு நிகழ்ந்த அத்தனை விபரீதங்களையும் சகித்து பயணித்த அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து வாழுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வாழும்போது தான், அந்த விஷயங்களை நீங்கள் நினைத்து கொள்ளும் போதுதான், விபரீதங்களை சகித்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தையில் நினைவில் வைத்து நீங்கள் வாழும்போது, பயணிக்கும் போதுதான் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் உங்களை துக்கப்படுத்தும், இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த உலகம் உங்களை வேதனைப்படுத்துவதற்காக துடிக்கிற உலகம். இந்த மனுஷர்கள் உங்களை அவமானப்படுத்துவதற்கும், உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை வர வைப்பதற்கும் துடிக்கிற மனுஷர்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே,
இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் என்ன உலகம்? இந்த உலகம் விபரீதங்களை உங்களுக்கு செய்கிற உலகம். அந்த விபரீதங்களை எப்படியெல்லாம் அந்த உலகம் செய்யும்னு இயேசு பயணத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இயேசுவை சிலுவையில் அறையும் போது பார்க்கிறோம். இந்த மனுஷர்கள் எப்படிப்பட்ட விபரீதங்களை செய்வார்கள் என்று இயேசுவை முகத்தில் துப்பும் போது பார்க்கிறோம். இந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்டவங்கன்றது இயேசுவின் கண்களை கட்டி அவர் தலையில் குட்டியதை பார்க்கிறோம். எத்தனை விபரீதங்கள்! இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆபத்தானவங்க! இவ்வளவு ஆபத்தான மக்கள் மத்தியில தான் நம்மளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். அல்லேலூயா! ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். விபரீதங்களை சகித்த அவரையே நீங்க நினைச்சுக்கங்க. ஏன்னா ஓநாய்களின் கூட்டத்துக்குள்ளதான் உங்களை நான் அனுப்புறேன்னு இயேசு சொன்னார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை பார்த்தீங்களா? அதனால் நாம தேவனுடைய பயணத்தில் இருக்கும்போது, அவருடைய அடிச்சுவடியில் பயணிக்கும் போது விபரீதங்கள் நம்மளை நோக்கி வரதான் செய்யும். அந்த விபரீதங்களை சகிக்க பழகி கொள்ளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் கர்த்தர்கிட்ட கிரீடத்தை பெறுகிறான். இந்த பயணங்களில், இந்த விசுவாச பயணங்களில் நோக்கி வருவது விபரீதங்கள் இருக்கதான் செய்யும் அன்பானவர்களே. அதனால தான் வேதம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவரை நினச்சி வாழுங்க, நீங்கள் அவரை பார்த்து பயணிங்க. அவருக்கே உலகம் இவ்விதமான விபரீதங்களை செய்யுமே என்றால் உங்களுக்கு எப்படி செய்யாமல் இருக்கும்? அந்த விபரீதங்களை நீங்கள் சந்திக்கும் போது சோர்ந்து போயிடாதீங்க. சகித்த அவரை நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, அதனால் நம்ம ஆண்டவரோடு பயணிக்கும் போது இந்த சகிப்பு தன்மைகளை தான் நாம் நித்தமும் வளர்த்து கொள்ளணும். தினம் தினம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னா சகிப்பு தன்மை. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தாரே நமக்கு விபரீதங்கள் செய்வாங்க. நம்முடைய குடும்பத்தாரே நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அது கூட இருக்கிற மனைவியாக கூட இருக்கலாம், கூட பழகிற நண்பனாகவும் இருக்கலாம். யார் மூலமும் நமக்கு விபரீதங்கள் வரும். அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி. விபரீதங்கள் எந்த ரூபத்திலையும் நம்மளை நோக்கி வரலாம். ஆனால் அந்த விபரீதங்களை சகிக்கிற மனநிலையோடு நீங்கள் வாழுங்க. பிற மனுஷன் மூலமாக வந்தாலும், நம் குடும்பத்தினர் மூலமாக வந்தாலும், உலக மனிதர்கள் மூலமாக வந்தாலும், பிசாசானவன் மூலமாக வந்தாலும், நாம் எதில் பழகணும்னா சகிப்பு தன்மையில் பழகணும். ஹல்லேலூயா! சகிப்பு தன்மையில் பழகணும். கர்த்தருடைய வேதம் நமக்கு அதை தான் போதிக்குது. அவரை நாம் நினைச்சு கொள்ளுவோம். தினமும் அவரை நினைச்சுப்போம். நீங்கள் சுற்றி இருக்கிற மனிதர்களையும், சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்கிற விபரீதங்களையும் நீங்கள் நினைச்சிங்கன்னா
சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் இதை நினைத்து கொள்ளும்போது நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவீங்க. அன்பானவர்களே, அதை நினைத்து கொள்வது நம் வேலை அல்ல, அதை நினைத்து கொள்வது நமக்கு பிரயோஜனம் அல்ல. நாம் சகிக்கக்கூடியவர்கள், அவரையே நினைவில் கொள்ளக்கூடியவர்கள். அல்லேலூயா. இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களை வீழ்த்த ஒரு மனுஷனால முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களை வீழ்த்த ஒரு மனுஷரால முடியாது. எதில் தெரியுமா? சகிக்கும் தன்மையில், சகிப்பு தன்மையில் வளருங்க. சகிப்பு தன்மையில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீங்க சொந்தக்காரங்க. சகிப்பு தன்மையை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு விபரீதங்கள் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு விபரீதங்கள் உண்டு. ஆனாலும் திடனாக இருங்க, பயப்படாதீங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்களும் தேவனால் பிறந்தவர்கள். அந்த சகிப்பு தன்மையை வெளிப்படுத்திய தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள். அன்பானவர்களே, விபரீதங்களை சகித்த அவரை நினைச்சு வாழுங்க. வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க ஒருவனாலும் முடியாது. உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிலுவையை நீங்கள் சுமந்து முடிப்பீங்க. அதை நீங்கள் சுமந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை விபரீதங்களும் வரும், இத்தனை தடைகளும் வரும், இத்தனை வேதனைகளும் வரும், இத்தனை பிரச்சனைகளும் வரும், இத்தனை மனுஷர்களுடைய சிந்தனைகளும் அதை நோக்கி தான் உங்களை நோக்கி வரும். விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இறக்கி வச்சிடாதீங்க சுமக்கிற சிலுவையை. அல்லேலூயா. கர்த்தர் பலத்தை தருவார். உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை உங்களுக்கு தேவை. இதை நீங்கள் நித்தம் வளர்த்து விசுவாசத்தில் நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், உலக மக்களாக இருந்தாலும் சரிதான், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இன்னொரு மக்களையும் நாங்கள் நினச்சி கொள்ளணும். ஆண்டவரை விதம் நினைத்து கொள்கிறோம். அதே போல் அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களாய் நினைத்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா, நீங்களும் அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறார். கட்டப்பட்டு இருக்கோம்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறவங்க. ஆமாம், சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. வேதனையில் இருக்கிறவங்கள நீங்கள் மறந்துடாதீங்க.
துன்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அவங்கள நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக இயன்ற நன்மையை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்காக, மருத்துவமனையில் வேதனையோடு இருக்கிறவங்களுக்காக, மருத்துவமனையில் மன வேதனையோடையும் சரீர வேதனையோடையும் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டவர்களாய், வாழ்க்கை இழந்தவர்களாய், வாழ்க்கை முடக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. உங்களை அவங்கள ஒருத்தராக நீங்களும் இருந்து, அவங்க இடத்துல நீங்கள் இருந்து யோசித்து, அப்படின்னா அது துன்பம் எப்படி இருக்கும்னு யோசித்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்கள நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த 2 விஷயத்தை நினைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி இந்த 2 விஷயத்தை உங்ககிட்ட நினைவுபடுத்துகிறேன். 1, விபரீதங்களை சகித்த அவரை நினச்சி பயணிங்க. 2, கஷ்டத்தில், மன வருத்தத்தில், வேதனையில் இருக்கிறவங்கள மறந்துடாதீங்க. அவங்கள நினைத்து கொள்ளுங்கள். இந்த நினைவுகளோடு நீங்கள் வாழும்போது உங்கள் பயணம் சரியானதாக இருக்கும். பரிசுத்த தேவன் உங்கள் பயணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அன்பானவர்களே, இந்த நல்ல பயணத்தை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி இருக்குன்னு கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு என்று இயேசு சொன்னார். ஆவியும் ஜீவனுமாகிய இந்த வார்த்தைகள் உங்களை நிமிரச் செய்யட்டும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் சகித்து விசுவாச ஓட்டத்தை ஓட கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து ஓடுவோம், கர்த்தருடைய வேலையை செய்வோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ளும்போது நம் பயணம் சிறப்பானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த நல்ல செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் இதை நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் பயணிங்க, வாழுங்க. விசுவாச பயணத்தை இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனை தந்த ஜீவனுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை விதைக்கும்படியாய் எனக்கு ஜீவனை தந்தீர். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்கும் ஜீவனை தந்தீர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி. துன்பப்படுகிறவர்களை, வேதனையில் இருப்பவர்களையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, விதைக்கப்பட்ட இந்த விதைகள் இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த விதைகள் ஒரு பலத்தை கொடுக்கட்டும் அப்பா. இந்த விசுவாச பயணத்தை தொடர்ந்து ஓட விபரீதங்களை சகித்த உமையே நினைத்து தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்தில் ஓடி வர கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் சகிக்க கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.